ஏய் மோட்டு, ஜன்னல சாத்தி வை மோட்டு. டீ கடை அண்ணாச்சி வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு 2 மாசத்து காசு நாம தரணும். ஞாபகம் இல்லையா உனக்கு? சீக்கிரம் சாத்து. ஓய் பைல்வான் ஏன் பஃபூன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு? ஓ பாக்ஸர் அண்ணாச்சி, வாங்க வாங்க. இந்த ஏழைங்களை பார்க்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. வாங்க உள்ள உட்காந்து பேசலாமே. ஏன் நல்லதா சொன்னதுக்கு குமரி முத்துமரி பாக்குறீங்க? பாக்ஸர் அண்ணாச்சி, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, கிளைமேட் வெளியே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வரீங்களா பாக்கலாம்? கண்டிப்பா கண்டிப்பா நாங்க போய் பாக்குறோம் அண்ணாச்சி. வா மோட்டு. நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே உங்களை அனுப்புறேன். எப்படி? ஏ அகலமா வளர்ந்தவன என்ன காரியம் பண்ண? ஹாஸ்பிட்டல் சீட் பேந்திருச்சு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நண்பனை பத்தி கவலைப்படாம ஹாஸ்பிட்டல் சீட்டை பத்தி கவலைப்படுறேன். அவன் மேல எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா சீக்கிரம். என்ன ஒரு நிமிஷம். 1 கிலோமீட்டர் மேல தூக்கி அடிக்கிறியே, இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ற அளவுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? வா மோட்டு, நம்ம எகிரிடலாம். ஒரு நிமிஷம், நான் ஆரம்பிச்சதை முழுசா முடிச்சிடுறேன். சொல்றத கேளுங்க, நில்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சின்னவன பெரியவனாக்கிடலாம், ஒல்லியா இருக்கவன குண்டாக்கிடலாம், குண்டா இருக்கவன ஒல்லியாக்கிடலாம். அப்படி ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு. வெறும் 2 ரூபாய் தான், 2 ரூபாய் தான். உங்களுக்காக தான் 2 ரூபாய்க்கு விக்கிறேன். மோட்டு, நாமளும் இவர மாதிரி உயரமா வளர்ந்துட்டா அந்த அகலமா வளர்ந்த பாக்ஸர் நம்மள அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டான். மருந்து முதல்ல வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தாடி வச்ச கேடி அண்ணாச்சி, இந்தாங்க 2 ரூபாய் மருந்து கொடுங்க. அண்ணாச்சி, பாதி மாத்திரையை சாப்பிட்டு மீதி மாத்திரையை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. ஒரு நாளைக்கு பாதி மாத்திரை, இன்னொரு நாளைக்கு அடுத்த பாதி மாத்திரை. மோட்டு மோட்டு, சீக்கிரமா எந்திரி. கண்ணை முழிச்சு பாரு மோட்டு அநியாயத்தை. டேய் மண்டையா, காலங்காத்தால தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, எந்திரிச்சு உன் காலை கொஞ்சம் பாரு மோட்டு. ஆஹா, நான் வளர்ந்துட்டேன், ரொம்ப உயரமா வளர்ந்துட்டேன். பத்லு, என்னால எழுந்து நிக்க முடியல, என்ன வெளியே கொண்டு போ. ஆஹா, எவ்வளவு பெரிய காலு. ஆமா, உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? வாங்க, மோட்டுவை எப்படியாவது தூக்கி நிறுத்தலாம். உடனே இதை செஞ்சாகணும். டேய் மண்டையா, என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, சீக்கிரம் ஏதாவது செய்யு. ஐடியா. டேய், இந்த மோட்டுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? பார்த்தா தெரியல, அபார வளர்ச்சி. பரவாயில்ல, சுகமா தான் இருக்கு. நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? எப்ப பார்த்தாலும் ஏன்டா என்கிட்டயே வந்து விளையாடுறீங்க? உங்களை தொலைச்சிருவன் தொலைச்சி. இந்தா. இத புடி மோட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பத்ரு, எனக்கு மாத்திரை கொடுத்த ஆளை தேடி சீக்கிரமா கண்டுபிடி. இந்த அளவுக்கு வளரணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. இப்ப நான் அவனை எங்க போய் தான் தேடி கண்டுபிடிக்கிறது? சரி வா, நாம போய் டாக்டர் ஜட்காவை பாத்துறலாம். ஆஹா, பத்ரு, என்ன காப்பாத்து. இந்த டாக்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஓடி ஓடி ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையே.
ஆஹா சாப்பிடுறதுக்கு சூப்பர் ஐட்டம் கிடைச்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆஹா போ அந்த பக்கம் போ. நான் எவ்வளவு உயரமான ஆளு, எவ்வளவு சக்தியான ஆளு, எவ்வளவு பலசாலி ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சனா நீங்க இங்க இருந்து 3 மைல் தூரத்துல போய் விடுவீங்க. மரியாதையா போயிடுங்க. என்னப்பா இது, இவன் நம்மளையே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கரமா சக்தி வந்துருச்சு போல இருக்கே. வாங்க வாங்க, அவன் மண்டை பலபலன்னு இருக்கு, போய் கொட்டி தீத்துருவா. ஆமா ஆமா, தயாரா இருக்கீங்களா? ஒன்னா சேர்ந்து கும்மி அடிங்க, தாக்குங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதுக்காக வரீங்க? என் மண்டையை அப்படி பார்க்காதீங்க. மண்டையிலேயே கொத்துங்க. என்ன காப்பாத்துங்க. பத்துலு சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். எனக்கு பசி உயிர் போகுது. யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் எப்படி சாப்பாட சாப்பிடுவேன்? பத்துலு எனக்கு சாப்பாடு வேணும். மேடம், போண்டாவா சாப்பிடுறீங்க? இந்த போண்டா நீங்களே சுட்டுதான் ரொம்ப நல்லா இருக்குமா? முதல்ல இடத்த காலி பண்ணு. பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி புது புது வழி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதல்ல போ இங்க இருந்து. சமோசா. திருடு திருடு திருடு. இல்ல இல்ல, நாய்கள் வேற தோர்த்தது. என்ன காப்பாத்துங்க. ஒரே ஒரு சமோசா திருட்டதுக்காக ஒரு கோடி ஒன்னா சேர்த்து என்ன கும்மி அடிக்குது. காப்பாத்துங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். அட பாவி, இவன் ரொம்ப பெரிய திருடனா இருக்கானே. இப்ப பாரு. ஏய், நான் தான் மிஸ்டர் சிங்கம். நில்லு, இல்ல உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அட பாவி மோட்டு, நீ இவ்ளோ பெருசா எப்படி வளர்ந்த? நில்லு மோட்டு, சொன்னா கேளு. என்ன அந்த பால்கனியில இறக்கி விட்டுடு. அதெல்லாம் முடியாது. இந்த காக்கா கூட்டம் காலையில இருந்து என் மண்டையில கொத்திக்கிட்டே இருக்கு. தொப்பி போட்ட உங்க தலைய வச்சாதான் நான் சேஃபா தப்பிக்க முடியும். எல்லாம் மிலிட்டரி மேன் மாதிரி ஆர்டரா வரிசையா வந்துகிட்டு இருக்கு. நான் தப்பிக்கணும். மோட்டு, முதல்ல என்ன காப்பாத்து. சொன்னா கேளுடா. அம்மா, வேண்டாம், என் மண்டையில கொட்டாதீங்க. என்ன உயிரோட விட்டுருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஆஹா, நீங்க பின்னாடி வேற பாடி காட்டு மாதிரி வரிசையா வருதுங்களே. என்ன விட்டுருங்க. வேண்டாம். பத்துலு, என்னுடைய நண்பா, நீ என்ன காப்பாத்த வந்துட்டியா? ஜெய்ஹோ. நீ என்ன காப்பாத்த வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது பத்துலு. முதல்ல இந்த காக்கா கிட்ட என்ன காப்பாத்து. ஆஹா, வேண்டாம். சப்போர்ட்டுக்கு வந்தவனையே கொத்துங்க. அடே மோட்டோ, காப்பாத்த வந்தவனையும் போட்டு இந்த வாங்குதே இந்த காக்காவங்க. இங்க பாரு மோட்டோ, நீ பழையபடி நார்மல் ஆகிறதுக்காக டாக்டர் ஜட்கா உனக்காக சில மாத்திரைகளை கொடுத்திருக்காரு. இத சாப்பிட்டா சரியாயிடுமா? சாப்பிடு உடனே. என்ன பழையபடி கூடி கும்மி அடிக்குதுங்க? ஏய் ஏய், பத்துல உயிர் காப்பான் தோழன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீதான் என் உயிரை காத்த தோழன். எனக்காக வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அடே, இந்த நிலைமையில கூட உனக்கு சமோசா தேவையா? சீக்கிரமா சாப்பிட்டு தொலைடா, இல்லனா காக்கா உங்க கொத்தி 2 முடியும் புடிங்கிற போது. எனக்கு என்னவோ பண்ணுது. டெவலப் ஆவறியா? பத்துல எனக்கு என்ன ஆச்சு? கையும் காலும் உள்ள போயிடுச்சு பாரு. மோட்டு, டாக்டர் ஜட்காவோட மருந்து சாப்பிட்டா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும். காக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பிள்ளைக்கா பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டனே. அடே, நான் ஒண்ணும் ஃபுட்பால் கிடையாது. மோட்டு நண்பா, எவ்வளவு சீக்கிரமா ஓடி தப்பிக்க முடியுமா? தப்பிச்சுக்க. பின்னால ஒரு 600 பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஓடிடு.
வந்துரு வந்துரு சீக்கிரமா வந்துரு இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் சீக்கிரம் வந்துரு பத்துலு